என்ன செய்தார் கார்த்தி ப சிதம்பரம்? 5 ஆண்டுகளில் முதல் 2 ஆண்டு கொரோனா பாதிப்புல மத்திய அரசு எந்த நிதியும் வழங்கல. வாழ்வாதாரமற்ற மக்களுக்கு தேவையான பொருட்களை தன் தொகுதியில தனது சொந்த செலவுல செஞ்சிருக்காரு. தான் கொரோனாவில பாதிக்கப்பட்ட அப்புறமும் தனது கட்சி உறுப்பினர்களால சிவகங்கை தொகுதி மக்களுக்கு உதவி செஞ்சாரு. மிச்சம் இருக்க 3 ஆண்டுல 1 ரூபாய் கூட வீணாக்காம 6 தொகுதிகளுக்கும் சமமான அளவுல நிதி வழங்கி கலையரங்கம், ஹைமாஸ் லைட், நிழல் குடை, தண்ணீர் தொட்டி, உடற்பயிற்சி கூடம், பேவர் பிளாக் சாலை அமைத்து தந்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்வரை சந்திச்சு 3 கோரிக்கைகளை முன் வச்சாரு. அதன்படி சட்டக்கல்லூரியும் வேளாண் கல்லூரியும் உடனடியா திருப்பத்தூர் மற்றும் காரைக்குடி தொகுதியில பெற்று தந்தாரு. பெண்கள் காவல் பயிற்சி மையத்தை 3வது கோரிக்கையா வச்சிருக்காரு. இந்த 5 ஆண்டுல மத்திய அரசு, மாநில அரசுன்னு யார்கிட்டையும் உதவி கேட்காம தானே முன்வந்து டாடா குழுமத்தினரை நேரடியா சந்திச்சு 1,02,00,000 ஆக்சிஜன் பிளான்ட வழங்கி இருக்காரு. இதுவரை நமது சிவகங்கை தொகுதியில உள்ள ரயில்வே பிரச்சனைகளை 43 கோரிக்கைகளை நேரடியா ரயில்வே அமைச்சகத்திற்கு கொண்டு சென்றாரு. தன்னோட சொந்த குடும்ப செலவுல 12 கோடி 30,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அழகப்பா பல்கலைக்கழகத்திற்கு தரம் உயர்த்தப்பட்ட அனைத்து வசதிகளும் கொண்ட நூலகத்தை கட்டிட்டு இருக்காரு. மக்களிடம் பெறப்பட்ட 7,182 கோரிக்கைகள் மீதும் நடவடிக்கை எடுத்திருக்காரு. தொகுதியில 125 நபர்களுக்கு மத்திய அரசின் மூலம் 3,5 கோடி தன்னோட சொந்த முயற்சியில மருத்துவ உதவியை செஞ்சிருக்காரு. 20க்கும் மேற்பட்ட கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாத மாணவர்களுக்கு தன்னோட சொந்த செலவுல கல்வி கட்டணத்தை செலுத்தி உதவி இருக்காரு.